வணக்கம் வர்ஸ், நந்திதா சமையலறையில் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 டம்ளர், சர்க்கரை 1.5 டம்ளர், கேசரி பவுடர், முந்திரி திராட்சை, நெய். செஞ்சிடலாமா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வறுக்கணும். ரவை நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை போட்டிருக்கோம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். சும்மா துளியோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் கலந்துக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கரைஞ்சி வந்து கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. அதில் வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதையும் நச்சு போட்டுடலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடாயிருச்சு. அதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்போடு சேர்த்து திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு அப்படியே கேசரியில் நல்லா நெய் முந்திரி பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை அமுக்குங்க. Thank you for watching.